குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இல்லை சார், இப்போ சீமான் அவர்கள் என்டிஏவோட 18% குறிவைக்கிறாரு, அதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாருங்கிறீங்க. மோடி சீமானை பார்த்து பிரமிப்படைகிறாரு அப்படிங்கிறீங்க. இது எப்படி வருது இந்த சர்க்கிள்? இந்த சர்க்கிள் ஈரோடு கிழக்குல சூழ்நிலையால அண்ணாமலை களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சீமான்கிட்ட தோத்து போறாரு. எஸ், இதுல கால் இஸ் பேட் இஸ் எஸ் பேட். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா உள்ளுக்குள்ள இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போகுதா? அதனாலதான் இப்போ சீமான் பெரியாரை விமர்சிக்கிறதும் அதற்கு உடனே பாஜக ஆதரவு கரை நீட்டுறதும் இந்த பேச்சுவார்த்தையோட ஒரு சிக்னலா? பால் தாக்கரே எப்படி அந்த மக்களுடைய, மகாராஷ்டிரா மக்களுடைய இன உணர்வை தூண்டி அது ஒரு சிவசேனா வளர்ந்ததோ அது போல இங்க சீமானுடைய அரசியல் இருக்குது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? என்னோட பார்வையில களத்துக்குள்ள நிக்கிறதுனால வாராருனாலும் கூட அவர் சொல்லக்கூடிய இஷ்யூ பால் தாக்கரே மராத்தா இஷ்யூ, மகாராஷ்டிரியன்ஸுங்கிற இஷ்யூ சொன்ன மாதிரி இவர் தமிழுங்கிற இஷ்யூ தான் சொல்றாரு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கலை. நல்லா இருக்கீங்களாம்மா? நலமா இருக்கேன் சார். சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் ஒரு புன்சிரிப்போடு வருது உங்களுக்கு பேர் சொல்லும் போதே. எப்படி சார் அது பெரியார் அவர்களை விமர்சித்து அவருடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது, அவருக்கு ஏதாவது இதற்கு பின்னணியில் ஒரு திட்டம், ஒரு அஜெண்டா அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமா? திமுக அதிமுகவுக்கு எதிராக அவர் தனிச்சு நிற்கக்கூடிய அந்த புள்ளியில் தான் அவர் நகர்றாரு. 18% என்டிஏ வாக்கெடுத்திருக்கிறாங்க, இவர் 8% எடுத்திருக்கிறாப்புல. இந்த 8%ங்கிறது என்டிஏ இந்திய அலையன்ஸுக்கு எதிராக மூணாவதே யாரும் வாக்கெடுக்கலை. இவர் 4வது 8 எடுத்திருக்கிறாருன்னா 3.8 எடுத்தவர் 8.2 எடுத்திருக்காருன்னா இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஓட்ஸாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ மக்களவையிலே 8 எடுத்த நாம இந்த 18க்குள்ளே நுழையிறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு பி டீம்னு சொல்கிற மாதிரி இல்லை. பிஜேபி எடுத்த 18க்குள்ளே நுழையிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் அவருக்கு வீகம். அப்போ பெரியார் எதிர்ப்புங்கிறது அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், அப்பர் காஸ்ட் மத்தியில் அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸை கொடுக்குது. இதுகாரம் அவர் எடுத்து வச்சிருந்த வாக்குகள்ங்கிறது பரையர் சமூக வாக்கு, தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்கு. இவர் எதிர்த்து பேசினாலும் கூட கிளாஸ் டிஃபரன்ஸில் சந்திராயன் போகுது, மனித கழிவுகளை அகற்றக்கூடிய நிலைமை இன்னும் மாறலன்னு சொல்லும்போது ஒரு 10க்கு ஒரு அருந்ததியர் சமூக வாக்கும் இவருக்கு கிடைச்சிது. இது ஃபேக்ட், நம்ம எங்கள் ஆய்வுலேருந்து அது கிடைச்சது. மற்றபடி அரசியல் அதிகாரமற்ற முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்கள் வாக்கு தான் இவர் கிடைச்சிது. குறிப்பாக சொல்லப்போனால் 100% கம்யூனிட்டிஸ் ஓட்ஸ் தான் அவருக்கு கிடைச்சிது. இந்த ஓட்டில் தான் அவர் 8% வாங்கியிருக்காரு. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது அவரோட ஒரு அரசியல் களம்ங்கிறது ஒரு நிதிஷ்குமார் மாதிரி, ஒரு கன்ஷிராம் மாதிரி அவர் ஒரு வளர்ச்சியை பெற்றுட்டு இருக்கிறாரு. இதுக்கு அவருக்கு தேவை அப்பர் காஸ்ட் ஓட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தேவை. கன்ஷிராம் டைரக்டாட்டே பிராமின்ஸுக்கு அதிக டிக்கெட் கொடுத்து இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் முன்னெடுத்து வந்தார். நிதிஷ்குமார் பிஜேபி ஆதரவில் அதை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னெடுத்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீமான் இருக்கிறாரு. இதில் அவர் 2026 தனித்தே 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு 4-5 பிராமின்ஸு, தமிழுங்கிறதுல வெள்ளாளர் முதலியார் இவங்களுக்கு முக்கியத்துவம், வழக்கமாக இவர் சொல்லக்கூடிய அரசியல் அதிகாரமற்ற நான் சொன்னேன் இல்லையா இந்த சமங்களுக்கு முக்கியத்துவம்னு 214லையும் தனிச்சே போட்டியிடலாம். 75% அதுக்கு தான் சான்ஸு. அப்படி போட்டியிடும் போது அவர் பலகீனப்படுத்துறது களத்துக்குள்ளே வராத என்டிஏ தான் பலகீனப்படுத்துவார், பாஜகவை தான் பலகீனப்படுத்துவார். அப்போ அந்த 18%க்குள்ள நுழைய போறாரு, அதுதான் அவருக்கு விருப்பம் அப்படின்னா இப்போ பாஜக வாக்குகளை தான் அவர் பிரிப்பாரா? அதுதான் அவருக்கு நோக்கம். 75% அதுதான் அவருக்கு மெயின் டார்கெட். 4வது இருக்கிறவர் வளர்ந்து வர்றதுக்கு 3வது இருக்கவங்கள தான் மெயின் டார்கெட்டாக எடுக்க முடியும். 2வது இருக்கவங்களையும் அடுத்த டார்கெட்டாக எடுக்க முடியும். நீங்க இன்ன வரைக்கும் நீங்க அதிமுக வாக்குகளை அடிச்சு இவர் எடுத்துருவாரு அப்படிதானே சார் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்ப இபிஎஸ் பலகீனப்படுத்துறாரு, நேரடியா ஒரு மேடையில பேசும்போது கூட பொள்ளாச்சி விஷயத்த சொல்லி பலகீனப்படுத்துறாரு, இபிஎஸ் பலகீனப்படுத்துறாரு. நீங்க இப்ப என்டிஏல இருந்து அவர் எடுக்கிறாரு. ரெண்டும் தான். 4வது இருக்கிறவரு 3வது இருக்கவரை பலகீனப்படுத்திக்கிட்டு
ரெண்டாவது இருக்கவரையும் பலகீனப்படுத்துவார், எடப்பாடியும் பலகீனப்படுத்துவார், என்டியும் பலகீனப்படுத்துவார். இதுதான் அவருக்கு நோக்கம். குறி வந்து என்டிஏ ஈஸி டார்கெட்டாக இருக்கிறது என்டிஏ தான். அது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியாக இருக்கிறதும், ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டிங்கிறனால ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் போனதும் என்டிஏ தான். இதே என்டிஏ அண்ணாமலை ராமதாஸ் பவர்ஃபுல்லாக நின்று இவரை 3வது தள்ளி 29% வாக்கெடுத்து அண்ணாமலையும் அன்புமணியும் 2 ஹீரோ வாட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் நின்றதை நம்ம பார்த்தோம். அந்த என்டிஏ வந்து ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டுருக்கும் போது சீமானுக்கு அது பை டிஃபால்ட்டு இயல்பாட்டை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாட்டு அதில் வருது. எடப்பாடி விக்கிரவாண்டியில் நிற்காததும் ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு தான். இதில் பெரியார் இது சம்பந்தமே இல்லை, இதில் தந்தை பெரியாருக்கு இதில் எந்த சம்பந்தமே இல்லை. அரசியல் களத்துக்குள்ள அரசியல் சக்திகள் கமலஹாசன் தினகரன் விலகி போனது தான். வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்கிரவாண்டி, நாங்குநேரில் விலகி போனது தான் களத்துக்குள்ள மக்களோட மக்களாக நின்ன சீமானுக்கு 8.2 வந்தது. அவங்களோட பொசிஷன் 1% லெவலில் அவங்க போயிட்டாங்கிறதும் நம்ம கண்ணெதிர தெரியுது. அதே மாதிரி விக்கிரவாண்டி, நாங்குநேரில் எடப்பாடி நிற்காததும் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு நம்புறாரு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில் நின்று ஹீரோவா நின்ன அண்ணாமலை, டாக்டர் ஐயா கூட இணைஞ்சு நின்ன அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாததும் என்டிஏ பலகீனப்படுத்த முடியும்னு அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு. இதுதான் உண்மை. தெரியாதவங்க பலவாறு பேசுறாங்க. களத்துல இருந்து நான் சொல்றேன், தரவுகளின் அடிப்படையில் நான் இதை சொல்றேன். சரி, இது வந்து பை எலெக்ஷனுக்கு. ஆனா 2026 சட்டப்பேரவை தேர்தல்னு வரும்போது என்டிஏ மறுபடியும் எப்படி அலையன்ஸ் உருவாகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற வரைக்குமே பார்த்தோம்னா பாஜக, பாமக, அப்புறம் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருக்காங்க. அண்ணாமலை விட்ட அறிக்கையில வேண்டான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தன்னு அறிக்கை விட்டுருந்தாரு. சரி, இப்ப இந்த வாக்குகளை எல்லாம் எப்படி பிரிப்பாங்க? பாமக வாக்குகள் 18% பிரிக்கணும்னா இதெல்லாத்தையுமே பிரிக்கணும். 18 தான் டார்கெட், கிடைக்கிறது லாபம், அவ்வளவுதான். நீங்க 18 எடுத்துட முடியும்னு சொல்ல முடியாது. 18ல ஒரு 5-6 வந்தாலும் லாபம் தான். 18 தான் டார்கெட். இதெல்லாம் எந்த வகையில சார் சீமானுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாமக வன்னியர் வாக்குகள் பாமகவுக்கு, வட தமிழகம் அங்க சொல்றோம். அடுத்து வந்து என்டிஏவுக்கு இந்த மாதிரி ஒரு இந்துத்துவ ஓட்டுகள் அங்க வருது அப்படின்னு சொல்றோம், அதாவது பாஜகவுக்கு. இப்ப இதெல்லாம் எந்தெந்த வகையில அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நம்ம அதுல இருந்து பிரிப்பாரு எப்படி பிரிப்பாரு? இதுவரை எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் அவர் வந்திருக்கிறார். மோடிக்கு சீமான் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அது ஐ நோ, பர்சனலி ஐ நோ இட். ஸோ பிஎம்ஓவில் இருக்கவங்களுக்கு மோடி 8%, சீமான் 8% எடுத்ததை மோடியை ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. அகாலிடல் விழுந்துட்டாங்க, பிஆர்எஸ் விழுந்துட்டாப்புல, தென் ஐஎன்எல்டி விழுந்துட்டாப்புல, பிஎஸ்பி விழுந்துட்டாப்புல, இவர் மட்டும் எப்படி வாராருங்கிறதும், மோடியோட நேரடி எதிரியான காங்கிரஸ் குடும்பத்துக்கு இனத்தை அழிச்சாங்கிறது ஆன்டி காங்கிரஸா சீமான் இருக்கிற அடிப்படையில் 2 அடிப்படையிலையும் சீமான் வந்து மோடிக்குள்ள இருக்கட்டா வாட்ச் பண்றாரு. சீமானுக்கு ரைசிங் ஓட்டு என்டிஏக்குள்ள வந்தா தனக்கு பலம்னு மோடி கருதுறாரு. இது தெள்ள தெளிவா இருக்குது. இந்த புள்ளிக்குள்ளதான் ஒரு சில நகர்கள் வந்து எல்லாரும் எதிர்பாராத மாதிரி பாஜக நபர்களும் இருக்குது. இல்ல சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து என்டிஏவோட 18% குறி வைக்கிறாரு, அதுல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாருங்கிறீங்க. மோடி வந்து சீமானை பார்த்து பிரமிப்படைகிறாரு அப்படிங்கிறீங்க. இது எப்படி வருது இந்த சர்க்கிள்? இந்த சர்க்கிள் வந்து சீமான் 75% 214 தொகுதியிலையும் தனித்தே கேண்டிடேட் போட்டு போகலாம். 100 கேண்டிடேட் 25 to 30 வயசு உள்ளவங்களுக்கு கொடுப்பாரு. 84 கேண்டிடேட் கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பாரு. மீதி ஒரு 50 சீட்டு வந்து செலிபிரிட்டிஸுக்கு கொடுப்பாரு. இப்படி ஒரு 214 தொகுதியும் அதில் இந்த இது இருக்கும், சோசியல் இன்ஜினியரிங் இருக்கும். நம்ம சொன்ன பொது தொகுதியில் பறையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். இது ஓகே. ஆனா மோடி சீமான பலவீனப்படுத்தணும்னு யோசிக்க மாட்டாரா? அவருடைய வாக்குகள் இங்க என்டிஏ வாக்குகள் தமிழ்நாட்டுல போகுதுன்னா அப்ப சீமான் தான் அதை எடுக்கிறாருன்னா சீமானை என்ன பண்ணணும், பலவீனப்படுத்தணும்னு யோசிக்க மாட்டாங்களா? சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண தான் நினைப்பார். முடியாத பட்சத்தில் தான் பலவீனப்படுத்த நினைப்பார். நான் அரசியலில் வந்து ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி தான் இன்னொரு கட்சி வளர முடியும். தமிழிசையும் எல் முருகனும் வந்து சீமானை பலவீனப்படுத்த முடியல. அண்ணாமலை பலவீனப்படுத்தினார். சீமான் பலவீனப்படுத்தினார் இல்லைனாலும் சீமானுக்கு வளர்ச்சியை அண்ணாமலை கட்டுப்படுத்தினார். உள்ளாட்சி தேர்தலில் நானே சொன்னேன், டெல்லி ரிசல்ட்ஸோட அண்ணாமலை தான் 3வது வருவாருன்னு சொன்னேன். சீமானுக்கு அமைப்பு பலம் இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் 5% அண்ணாமலை எடுத்தார். எடப்பாடி 2% சீட்டு கொடுப்பேன்னு சொன்னார். பன்னீர் 5 கொடுக்கலான்னாரு. தனிச்சு நின்று 5% ஓட்டு அண்ணாமலை எடுத்து காட்டினார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாஜக முந்தைய தலைவர்களால் சீமான்கிட்ட தாக்கு பிடிக்காத சூழ்நிலையில் ஒரு நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை தான் சீமானோட பெரிய சக்திங்கிறத காட்டினார். அடுத்து மக்களவை தேர்தலில் சீமான் தனிச்சு பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 4வது எடுத்த 8% மிக அபரிதமான ஒரு ஓட்டு மோடி உணர்ந்தாலும் கூட பை டெக்னிக்கலி 10% மேலே தாமரையில் அண்ணாமலை ஓட்டு எடுத்து காட்டிட்டார். 2 3வது களம் வந்து விக்கிரவாண்டியில் என்டிஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி 29% வாக்க அண்ணாமலை எடுத்து காட்டிட்டார். டாக்டர் ஐயாவோட
அந்த 1 இயர் சென்டிமெண்ட் 10.5 இருக்குது. ஐயா வந்து மக்களவையில் இழந்ததை விக்கிரவாண்டியில் கொஞ்சம் எமர்ஜ் ஆகுறாரு. இந்த 3 இதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கில் சூழ்நிலையால் அண்ணாமலை களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சீமான்கிட்ட தோத்து போறாரு. எஸ், இதில் காலேஜ் ஸ்பேட் இஸ் எஸ் பேட், அதில் எந்த மாற்றமே இல்லை. நான் அது என்டிஏன்னு சொல்கிறேன். இந்த விக்கிரவாண்டிக்கு அண்ணாமலை கிரெடிட் கொடுத்தா, உள்ளாட்சி தேர்தலுக்கு அண்ணாமலை கிரெடிட் கொடுத்தா, மக்களவை தேர்தலுக்கு அண்ணாமலை கிரெடிட் கொடுத்தா, அந்த ஃபெயிலியருக்கும் அண்ணாமலை தான் நம்ம சொல்லி ஆகணும். நான் ஃபெயிலியருக்கு இந்தியாவில் உள்ள உள்குழப்பங்கள், தலைவர்களுக்குள்ள இது, தமிழிசை ஆர்கே நகரில் பண்ண மாதிரி அண்ணாமலையை இது பண்ணதெல்லாம் சொன்னாலும் கூட இந்த 3க்கும் அண்ணாமலைக்கு நம்ம கிளைம் பண்ணும்போது ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு என்டிஏ நிற்க முடியாததுக்கும் அண்ணாமலைக்கு பலகீனமாக தான் பார்க்க முடியும். அது பை டிஃபால்ட் சீமானுக்கு பெரிய பலமா இருக்குது. இல்ல, இப்ப 3 இதுலயும் வந்து சீமான தோற்கடிச்சிட்டாரு, முன்னாடி வந்துட்டாரு அண்ணாமலைங்கிறீங்க. இதுல நிக்காததுனால, ஈரோடு கிழக்குல என்டிஏ நிக்காததுனால இவர் கீழே போயிட்டாருன்னு சொல்லி. கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல. நிக்காதது பலவீனம். களத்துக்குள்ள வந்து மோதி ஈக்குவலா வந்தா கூட பிரச்சனை இல்ல. நிக்காதது பலவீனம். அப்ப 2026ல அண்ணாமலை மேல போவாரா, சீமான் மேல போவாரா? அது எப்படி சிச்சுவேஷன் வரும்னு தான் பார்த்து சொல்லணும். அண்ணாமலையே மோடி விரும்பினா சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். என்ன சார் புது தகவலா இருக்கு? அதைத்தான் நான் சொல்றேன். நிதிஷ்குமார் மாதிரின்னு சொல்றது அதைத்தான். பாஜகவே வேணான்னு அவர் சீமான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி திரும்ப பிடிச்சி அந்த சாயத்துக்குள்ள உள்ள நுழைப்பீங்க? 75% நாம் தமிழர் தனிச்சு போட்டியதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது மேடம். 25% மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா வானதியில இருந்து, தமிழிசையில இருந்து, நயனா நாயந்தர்ல இருந்து, பேராசிரியர் சீனிவாசன்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அவங்க அதிமுக கூட்டணியில இருந்தாதான் அட்லீஸ்ட் இப்ப 4ங்கிறது அந்த தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க எம்எல்ஏ. இப்ப அதிமுக இல்ல, சீமான் நீங்க சொல்ற மாதிரி இன்ன வரைக்கும் வெற்றியே இல்லை. எப்படி விஜயை நீங்க அன்ப்ரூவ்டுங்கிறீங்க? இவர் நிக்கிறாரு, 8% இருக்கிறாரு, ஆனா சீட்டா எங்கேயுமே கன்வெர்ட் ஆகல. அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி தமிழிசை நிப்பாங்க, நயினார் நிப்பாரு, அண்ணாமலையும் ஒதுங்கிப்பாருங்கிறத நம்ம ஏத்துக்க முடியுமா? நீங்க ஏத்துக்கலன்னா ஏத்துக்காதீங்க. அண்ணாமலை ஏத்துக்கிறாரு, தமிழிசை ஏத்துக்கிறாரு, நயனார் நேந்திரன் ஏத்துக்கிறாரு. ஐ பர்சனலி நோ இட். அது எப்படி நீங்க சொல்றீங்க சார்? அது அவங்க வெளியில சொன்னாங்க. என்ன இருக்குது? அவங்க வேற என்ன செய்திட முடியும்? அண்ணாமலைக்கு வேற இஷ்யூ இருக்குது. எடப்பாடியோட சீமானை ஏத்துக்கிறதுக்கு அண்ணாமலை தயார் தான். அவங்க மத்தவங்களும் தயாரா? மத்தவங்க வேற என்ன செய்திருவாங்க? மோடி ஒரு முடிவு எடுக்கும் போது, சசிகலா வேண்டாண்டி மோடி முடிவு எடுத்த போது யார் என்ன செய்த முடிஞ்சது? அப்ப பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா சசிகலா தான் பெரிய மாசுன்னாரு. மோடி வேண்டாண்டி முடிவு எடுக்கும் போது பொன்னார் என்ன செய்த முடிஞ்சது? சோ இதுதான். சரி, சீமான சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தினா சீட்டை கன்வெர்ட் ஆகும்னு 75% அவர் தனிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நீங்க பேசிக்கிட்டு 25% இதுக்கும் பேசலாம். ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் தான் இப்ப நம்ம பேச முடியும். எதுவுமே ஒப்பீனியன்டா யாரும் பேச முடியாது. சீமான் அப்படி சிஎம் கேண்டிடேட்டா மோடியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் விஜயே ஜான் ஆரோக்கியசாமி மூலமா சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணது கூட தயாரா வருவார். எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா உள்ளுக்குள்ள இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போகுதா? அதனாலதான் இப்ப வந்து சீமான் வந்து பெரியாரை விமர்சிக்கிறதும், அதற்கு உடனே பாஜக வந்து ஆதரவு கரை நீட்டுறதும் இந்த பேச்சுவார்த்தையோட ஒரு சிக்னலா? எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் மேடம். இப்போ இதுல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இவர் வானதி சீனிவாசன் அம்மையார் மூலமா நான் 50-50க்கு வரேன்னு சொன்னா அதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொலிட்டிக்கல் கெயின் தான் ஒரு கட்சிக்கு முக்கியம். சரி, ஆனா சீமானுடைய பொலிட்டிக்கல் கெயின் ஒன்று இருக்கும்ல. இப்ப என்ன கேட்டாலும் கூட்டணி போவீங்களான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு நாளா நான் போகணும்னா என்னைக்கோ போயிருக்கலாம், ஆனா தனித்து நின்று நான் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை பேசி வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகளோடு போகாத சீமான், பாஜகவையும் வலுவா எதிர்க்கக்கூடிய சீமான் பாஜகவோட ஒரு கைகோர்த்துட்டாருன்னா இப்ப அவருக்கான பொலிட்டிக்கல் கெயின் இவ்வளவு நாளா அவர் போட்ட அந்த எஃபர்ட். தடார் ரஹீம் சொல்றாரு மேடம், சீமான் தனிச்சு தான் நிற்பாரு, தனிச்சு நிற்கிறவரும் நான் எங்க அண்ணன் சீமான் கூட நிற்பாங்கிறாரு. 2026 சீமான் 234 தனிச்சு கேண்டிடேட் போட்டாருன்னா தடார் ரஹீமும் சீமானுக்கு ஆதரவா தான் நிற்பாரு. சோ இதுல வந்து நம்ம தடார் ரஹீம் பத்தி பேசலையே சார், நம்ம பாஜக அதுதானே பேசுறோம். எப்படி சார் வருவாரு, ஏத்துக்குவாரான்னு? தடார் ரஹீம் மேட்டர் வந்து நான்
உங்கள்கிட்ட முதல் சுற்றுல சொல்லும் போதே 75% சீமான் 214 தொகுதியிலும் தனிச்சு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தானே சொன்னேன். இது ஒரு பாசிபிலிட்டின்னு தானே சொன்னேன். இதுதான் முடிஞ்ச முடிவுன்னு எதையுமே இன்னைக்கு சொல்ல முடியாது. இல்ல பாசிபிலிட்டிக்கு கூட இருக்கான்னு நம்ம யோசிக்கணும்ல. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டாவது இருக்கணுமே. சசிகலாவை மோடி கிராக் டவுன் பண்ணுவாருன்னு தமிழ்நாட்டில் யாராவது எதிர்பார்த்தாங்களா? 99% இல்லைன்னு தானே சொன்னாங்க. பாசிபிலிட்டி வந்தது இல்லை. ஸோ பாசிபிலிட்டி வந்து பொலிட்டிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. 75% சீமான் தனிச்சு நிற்கக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம். ஒரு வரலாற்று தலைவர்களோடு சண்டை பிடிக்கிறார் சீமான் அப்படிங்கிறது அவருக்கு பொலிட்டிக்கல் கெயின் என்னவா இருக்கும்? எதுலுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கத்தான் செய்யும். தந்தை பெரியார் விமர்சனம் பண்றதுல அவருக்கு சில நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சரி சார், இன்னொரு விஷயம் பண்ண பாசிச அரசியலை முன்னெடுக்கிறார் சீமான். அவர் அரசியல்ல தனித்து விடப்படுவார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வருது. திருமா கூட பேசியிருக்கிறார். 2026 மக்களவைத் தேர்தல் இதற்கெல்லாம் முடிவை சொல்லும். சகோதரர் திருமாவளவனுக்கு சகோதரர் சீமானை பற்றி விமர்சி கூட எல்லா உரிமையும் உண்டு. மக்கள் தான் முடிவு பண்ணணும். 2026 தேர்தல் முடிவு அதை வெளிப்படுத்தும். சரி, இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தியும் ஈழ மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தியும் சீமான் வந்து இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனார். இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்காக பாடுபடுவதாக எடுத்துட்டு போனார். இப்போ இந்த பாதை எங்கேயாவது இப்போ விலக மாதிரி இருக்குதா? நிச்சயமா இல்லை. 214 தனிச்சு போட்டுங்கிற இதில் தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த இதெல்லாம் தெளிவாக போயிட்டு இருக்காரு. சீமானுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கிறது எடப்பாடியும் என்டிஏ. அன்னைக்கு ஃபேவர் பண்ணது கமலஹாசனும் தினகரன். ஸோ இதெல்லாம் பை டிஃபால்ட் நடக்குது. காட்ஸ் கிரைஸ் சீமானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அல்லது 1.1 இருந்த ஒருத்தர் 8.2க்கு போயிருக்க முடியாது. வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்கிரவாண்டி, நாங்குநேரில் கமலஹாசனும் தினகரன் நிற்காததான் சீமானுக்கு வளர்ச்சி. ஸோ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது அவர் மக்களை நம்பி எல்லா தேர்தலும் நிற்கிறதுலையும் 214-39 நிற்கிறதுல அவர் அடைஞ்சிட்டு இருக்கிறார் இருக்கு. ஆனா அந்த ஒரு ப்ராபபிலிட்டி தான் நமக்கு வந்து ஒரு சிக்கலாவே திரும்ப திரும்ப இருக்குதா? அந்த பாஜக அப்படிங்கிறத திரும்ப வந்து சீமான் பேசினாலே அவங்க ஓடி வந்து அரவணைக்கிறதும், இவர் ஒரு திரும்பவும் ஹச்ராஜா நேரட்டிவ்க்குள்ள போறதும், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ப்ராபபிலிட்டிக்குள்ள சிக்கிட்டாரா? இல்ல இல்ல, சீமான் தனிச்சு நிக்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. இன்னைக்கும் களத்துக்குள்ள சீமான் தான் தனிச்சு நிக்கிறாரு. இல்ல தனிச்சு நிக்கிறது பிரச்சனை இல்ல சார், களத்துல நிக்கிறாரு. பின்னாடி யாரு இருக்கிறா, பிஹைண்ட் தி ஃபோர்ஸா இருக்கறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. இப்ப பி டீமா ஓபனா கேக்குறாங்கல எல்லாரும், பி டீமா பாஜகவோட பி டீமா? அது எப்படி பி டீம் ஆகும்? சீமான் தான களத்துல நிக்கிறாரு, பாஜக இல்ல. வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு கேண்டிடேட்டை விட்டுட்டு டாக்டர் ஐயா நிக்கலன்னா டாக்டர் ஐயா வாழப்பாடிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லலாம் பழைய காலத்துல. டாக்டர் ஐயா ஒரு கேண்டிடேட்டை விட்டுட்டு வாழப்பாடி ஒதுங்கிட்டாருன்னா டாக்டர் ஐயாவுக்கு பி டீம் தான் வாழப்பாடி ராமமூர்த்தி. களத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் ஒருத்தர் பி டீமா இருக்க முடியுமே தவிர, களத்தில் இல்லாதவருக்கு, களத்திலே இல்லாத ஒருத்தருக்கு, டீமாட்டே இல்லாதவருக்கு ஒருத்தர் எப்படி பி டீமா இருக்க முடியும்? இல்லை, இவங்களுடைய சிந்தனைகளை சீமானை வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுதே சார் வெளியில. பாஜக அவங்களுடைய ஐடியாலஜி என்ன இருக்குதோ இப்ப அவங்க பேசுறதை விட சீமானை வச்சு பேச வைக்கலாமா அப்படிங்கறதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கலைஞர் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிட வர்றாரு. அப்போ பாஜக திமுக பி டீமா? ஸ்டாலின் இங்க அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாரு, தொடர் வெற்றியில இருக்கிறாரு. கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவர் பெறாத வெற்றியை பெற்றுட்டு இருக்காரு. 22 எம்பி அவர் வச்சிருக்கிறாரு. அவரால் காங்கிரஸ் தங்களோட எதிரி லாபம் அடைகிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்டை கொடுப்போம். இந்திய அளவில் அவருக்கு தந்தை கலைஞருக்கு கிரெடிட்டை கொடுப்போம். வராங்க. அது ஒரு அந்த இடத்துக்குள்ள என்ன கெயின் ஃபியூச்சரில் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்கலனாலும் அது நஷ்டம் இல்லை. சீமானை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம்னு ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது எடப்பாடி 50-50க்கு வந்தால் அதுவும் லாபம். ஈவன் அதர்வைஸ் வந்து இங்கே தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபி கூட டாக்டர் ஐயா வந்துட்டாரு, ஏசி சண்முகம் வந்துட்டாரு, பாரிவேந்தர் ஐயா வந்துட்டாரு, இவர் ஓபிஎஸ் வந்துட்டாரு, தினகரன் வந்துட்டாங்க. இதுவும் வந்து அவங்களுக்கு 18க்குள்ள போயிட்டாங்க. சீமான் ஒரு 8ல் இருக்கிறாரு. 8 ப்ரொஜெக்ட் பண்ணி 26 நம்ம வந்துட்டோம்னாலும், 25 to 30 வந்துட்டோம்னாலும் அது வந்து எடப்பாடி 3வது தள்ளிடுவோம். இங்கே அரசியல் வந்து டிஎம்கே வர்சஸ் என்டிஏன்னு வந்துடும். ஸோ தான் வளர்றதுக்கு, தான் 2029 வெற்றி பெறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் உண்டோ எல்லா ப்ராபபிலிட்டிஸ் தான் பார்க்குறாங்க. நானும் ஒப்பீனியனேட்டோட போகல. மகாராஷ்டிரா அரசியலை வச்சு இங்கே ஒப்பிடுறது எப்படி சீமானுக்கு சரியானது? பால் தாக்கரே எப்படி அந்த மக்களுடைய, மகாராஷ்டிரா மக்களுடைய இன உணர்வை தூண்டி அது ஒரு சிவசேனா வளர்ந்ததோ அது போல இங்க சீமானுடைய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? என்னோட பார்வையில் களத்துக்குள்ள நிற்கிறதுனால வாராருனாலும் கூட அவர் சொல்லக்கூடிய இஷ்யூ வந்து பால் தாக்கரே மராத்தா இஷ்யூ, மகாராஷ்டிரியன்ஸுங்கிற இஷ்யூ சொன்ன மாதிரி இவர் தமிழுங்கிற இஷ்யூ தான் சொல்றார்.
மகாராஷ்டிராவோட கள அரசியல்ங்கிறது வேற, அங்க உள்ள மக்களுடைய உணர்வுகள் வேற. பால் தாக்கரே அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டுக்கான அரசியலை தான் பண்ணார். சீமான் அன்ரெப்ரசன்டட் டிப்ரெஸ்ட் காஸ்ட் அவுட்பஸ்ட் உள்ள சமூகத்துக்கான அரசியலை சீமான் பண்றாரு. ஸோ தமிழ் நேஷனலிசம்னு சொன்னாலும் கூட ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறது தான் இவர் சீமான் பேசுறாரு. பால் தாக்கரே பிராமின், ஹயஸ்தா, மராத்தா, நாயக், பஞ்சாரா இந்த மாதிரி அரசியலை தான் முன்னெடுத்தார். அதற்கு பிறகு தான் மேலே இருந்து தான் கீழே வந்தார். சீமான் இதில் இந்த பிரமிட்டில் கீழே இருக்கக்கூடிய சமூகங்களை முன்னிறுத்தி தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறார். ஸோ இவர் தமிழ்னு அரசியல் எடுத்தாலும், அவர் மகாராஷ்டிரியன் மராத்தான அரசியல் எடுத்தாலும், அவர் அப்பர் மென்டாலிட்டி சத்ரபதி சிவாஜியை இது பண்ணி தான் அவர் எடுத்தார். அம்பேத்கரை இது பண்ணி அவர் எடுக்கலை. இவர் அம்பேத்கர் பெரிய ஐக்கானுங்கிறதெல்லாம் இவர் எடுக்கிறாருன்னா ஒரே மொழி தொடர்பான இதுனாலும் கூட இவர் கீழ்மட்டத்தில் நெக்லெக்டட் கம்யூனிட்டியிலிருந்து வராரு, அவர் மேல் மட்டத்தில் அப்பர் மென்டாலிட்டி கம்யூனிட்டியிலிருந்து வந்தார். ஆனால் அந்த மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அப்படின்னா முகலாய ஆட்சி இருந்தது, அந்த இந்துத்துவ மக்கள் பாதிக்கப்பட்டது, அப்போ ஒன்று சேர்றது இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்தது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முறை வந்து சரியாக இருக்குமா? நம்ம அந்த தனியாக இனம்னு நம்ம பிரிக்கிறது, எங்களுக்குன்னு தனித்துவம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து உணர்வுகள் இருக்கும். உங்களுக்கு தெரியாதல்ல, நம்ம மாப்போசியிலேருந்து அந்த காலத்துலேருந்து எல்லாம் தமிழ் தேசியம் பேசி வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது சீமானுக்கு இந்த அரசியல் தொலைநோக்கு பார்வையா கை கொடுக்குமா? மாப்போசி கேண்டிடேட்டே போட முடியல. ஐயா ஆதித்தனார் வந்து நிறைய அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டை தான் இது பண்ணார். தெய்வீக பேரணி பசுமன் முத்துராமலிங்க தேவரை அகாமடேட் பண்ணிக்கிட்டாரு. கூட்டணி வரலனாலும் தேவர் கேண்டிடேட் இவரு போட மாட்டார், அவர் ஆதித்தனார் கேண்டிடேட் போட மாட்டாங்க. ஒரு நட்பு இருந்தது. இந்த 52 வந்து காங்கிரஸ் மெஜாரிட்டி வரும்போது தேவருக்கு எம்எல்ஏக்கெல்லாம் இது பண்ணி எப்படியாவது ஒரு அரசு அமைன்னு முயற்சி பண்ணதுல ஆதித்தனாருக்கு பங்கு பெருசு தான். அதற்கு பிறகு அவர் வன்னியர்கள் கொங்கு வேளாளர்கள் தான் அவர் அந்த பாதையை கொண்டு போனார். அவரால் 214 கேண்டிடேட் போட முடியல. எவ்வளோ கேண்டிடேட் போட்டாலும் கடைசியாக தட்சிணமாற நாடார் சங்கமும் அந்த பலவி சமூத்த நாடாரோட யானை சின்னம் தான் அவருக்கு கை கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் 62 திமுகவோட நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் தமிழர் தான் பெரிய கட்சி. 62 நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தா தெரியும். இதை தவிர நாம் தமிழருக்கு என்ன, ஆயத்தனாருக்கு நாம் தமிழருக்கு என்ன பெரிய வாக்கு வலிமை இருந்தது. சீமான் அப்படி இல்லை. எடுத்த எடுப்பிலே யூனிஃபார்மாக தமிழ்நாடு ஃபுல்லாக 8% ஒரு இடத்துல 12 இருக்கும், இன்னொரு இடத்துல 6 இருக்கும். ஒரு யூனிஃபார்மாக 214 தொகுதியிலும் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்துல சீமான் இருக்கிறாரு. ஆனா இப்ப சமூக நீதி அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் அவங்க அதை சுவீகரிக்கிறாங்கல்ல. இப்ப இதுலேருந்து சீமான் வந்து பிரிச்சு தமிழ் தேசியம் இதெல்லாம் அவருக்கு பேசினாலும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த பெரியார் விமர்சனங்கள் இது மூலமா இங்கேருந்து அவர் டைவர்ட் ஆகுறாருல. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சமூக நீதி இந்த இடம் எல்லாமே அடிபட்டு போகாதா? ஒரு இஷ்யூல ஒரு அரசியல் கட்சி நிற்க முடியாது மேடம். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல தான் இருக்க முடியும். அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு அதிமுகங்கிற கட்சி, ஜெயலலிதாங்கிற காஸ்ட் நியூட்ரல் தலைமையில் இருந்த கட்சி 2 ஜாதி கட்சியாட்டு உருவானதுல அந்த பகுதியில் உள்ள பிற சமூகங்களை வந்து ஸ்டாலினை நோக்கி நகர்றாங்க. ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சீமானை நோக்கி நகர்றாங்க. இது அவருக்கு கை கொடுக்குமா சார்? நீண்ட காலத்துக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது திட்டமாவே இதை நம்ம ஒரு அஜெண்டாவே நம்ம எடுத்துக்கிட்டா 2026 மொழி உணர்வு தமிழ் 2026 எலெக்ஷன் இது எப்படி வருது, என்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வருது, அதுல அவர் என்ன சாதிக்கிறாருன்னு பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு அவர் தில்லா நிற்கிறாரு, களத்துக்குள்ள துணிச்சலா நிற்கிறாரு. அந்த துணிச்சல் மற்றவங்களுக்கு இல்லாதது தான் அவருக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. நிறைவாக இப்ப இதுலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய நிர்வாகிகள் எல்லாரும் நிறைய பேர் விலகுறாங்க. விலகும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாஜகவுடைய இந்துத்துவா சித்தாந்தத்தை இவர் பேச ஆரம்பிக்கிறார், அதுக்குள்ள இவர் வந்து சிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து எப்படி எடுத்து செல்லும்? நிதிஷ்குமார் மேலே இந்த விமர்சனம் இருக்கத்தான் செய்யுது. தமிழ்நாட்டுக்குள்ளே நிதிஷ்குமாரை இந்த விமர்சனம் வைக்கத்தான் செய்யும். இன்னைக்கு மோடி ஆதரவுல நிதிஷ்குமார் வந்து பீகார்ல சிஎம் ஆட்டு இருக்கிறாரு. சோ அவர் பாஜகவுக்கு ஆதரவா தானே இருக்காரு நிதிஷ்குமார். அதுல என்ன இருக்கு? அவர் சிஎம் இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாலு தான் சிஎம் ஆட்டே இருக்கணும், நிதிஷ்குமார் வந்து தெருவில் நின்று கத்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? யார் வேணா ஆகட்டும், அது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா பின்னாடி பாஜகவோட ஆதரவுல நிதிஷ், அவருக்கு உள்ள செல்வாக்குக்கு 8% எடுத்த அவரை 14% எடுத்த பாஜக ப்ரமோட் பண்றாங்க. இவர் கோரி குர்மி வாக்குக்கு ஒரு லீடரா இருக்கிறாங்க. அவங்க வந்து பிராமின், பூமிகார், ராஜ்புட், ஹயஸ்தா, ஜெய்ஸ்வால் இந்த வாக்குக்கு அவங்க இதா இருக்கிறாங்க. ரெண்டும் கனெக்ட் ஆகுது. யாதவ் வாக்குக்கு எதிரான இந்த வாக்கா இணைகிறாங்க, அவங்க வெற்றியை பெறாங்க. சீமானும் 100% கம்யூனிட்டிஸ் ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த இதுல அவருக்கு அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்
ஓட்டர்ஸ் மத்தியில் அவருக்கு ஒரு குட்டில் வந்திருக்கு, வராத குட்டில் வந்திருக்குது. இதை அவர் 214 கேண்டிடேட் போட்டு எடுத்துட்டு போகலாம். பாஜக அவரை நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அதையும் ஏத்துக்கிட்டு போகலாம். அஸ்ஸாம் டேட் அவர் 214 பயணிக்கிறாரு. 75% 214 கேண்டிடேட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட பார்வை. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஆனா இந்த மகாராஷ்டிரா அரசியலை எப்படி வந்து பால் தாக்கரே முன்னெடுத்து போனாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் சீமான் முன்னெடுத்து போவது அவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா நான் எடுத்துக்குவா? காலமும் நேரமும் தான் முடிவு செய்யணும். சீமான் அஸ்ஸாம் டேட் தனிச்சு தான் போயிட்டு இருக்கிறார். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளில். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.